Hello students, 10th social science civics 4th lesson India's foreign policy இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா பன்ஷீல் பார்த்தோம், நாம் பார்த்தோம் இல்லையா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, பேசிக் கான்செப்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறத தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ரைட், லெசனுக்கு போவோம். இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த டாப்பிக்கு. ஸோ அடிப்படை கருத்து அப்படின்னு வரும் பொழுது எதையெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா, ஃபஸ்ட் ஒன் ப்ரிசர்வேஷன் ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டு, தேசிய நலனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது அச்சீவ்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு பீஸு, உலக அமைதியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. டிஸ்ஆர்மமெண்ட், ஆயுத குறைப்பு. ஃபாஸ்டரிங் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸு, பிற நாடுகளோட நல்ல உறவை வளர்க்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது சால்விங் கான்ஃப்ளிக்ஸ் பை பீஸ்ஃபுல் மீன்ஸ், சால்விங் கான்ஃப்ளிக்ஸு. இங்கே பார்த்ததுன்னா அமைதியான வழிகளை பிரச்சனைகளை அமைதியான வழியில் பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிறது. அடுத்து நாம் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தோ த ஆக்ஷன் பர் த பிரின்சிபிள் ஆஃப் நாம், அணிசேரா கொள்கையின்படி சுதந்திரமான சிந்தனையோடவும் செயல்பாடுகளையும் உருவாக்குறது. அடுத்தது ஈக்குவாலிட்டி இன் கண்டக்டிங் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு, சர்வதேச விவகாரங்களில் ஈக்குவாலிட்டி, சமத்துவம் அப்படிங்கிறத கொண்டுட்டு வரணும். கடைசியாக ஆன்டி காலனியாலிசம், ஆன்டி இம்பீரியாலிசம், ஆன்டி ரேசிசம், காலனி ஆதிக்கம், ஏகாதிபத்தியம், இனப்பாகுபாடு, இதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாமுடைய பேசிக் கான்செப்டாக இருக்குது. சாரி, ஃபாரின் பாலிசியுடைய பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ரைட். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா சார்க் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரியா, அடுத்தது சார்க்கு. இந்த சார்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, அடுத்தது சார்க்மா. இந்த சார்க் அப்படிங்கிறது என்ன? சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். சார்க் தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சார்க். சரியா, தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்துச்சுன்னா, இங்கே ஃபஸ்ட் ஒன் பார்த்ததுன்னா சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸு. ஸோ இந்த சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய 8 நாடுகளினுடைய பொருளாதார புவிசார் அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சார்க் அப்படிங்கிறத. அதாவது சார்க் இஸ் அன் எக்கனாமிக் அண்டு ஜியோ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் 8 countries தட் ஆர் primarily location ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்ததுன்னா த சார்க் பாலிசிஸ் எய்ம் டு ப்ரொமோட் வெல்ஃபேர் எக்கானமிஸ், கலெக்டிவ் செல்ஃப் ரிலையன்ஸ் அமாங் த கண்ட்ரீஸ் ஆஃப் சவுத் ஏஷியா அண்ட் டு ஆக்சிலரேட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் த ரீஜியன். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்ததுன்னா, சார்க் கண்ட்ரீஸுடைய பாலிசிஸ்னுடைய எய்ம், நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நலம்சார் பொருளாதாரம் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணணும். சவுத் ஏஷியா கண்ட்ரீஸில் செல்ஃப் ரிலையன்ஸு, கூட்டு தன்னிறைவு அப்படிங்கிறதையோ, இந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் சோஷியோ கல்ச்சர் இதை ப்ரொமோட் பண்ணுறதும் தான் இந்த சார்க்குடைய மெயின் எய்மாக இருக்குது. அடுத்த தேர்ட் ஒன், சார்க்கு இந்த ஆர்கனைசேஷன் பார்த்ததுன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இவங்க தேர்டாக என்ன பண்ணியிருக்காங்க, சார்க் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் வாஸ் செட் அப் நியூ டெல்லி. இங்கே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை மையம் அப்படிங்கிறத நியூ டெல்லியில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்டர் மூலமாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா, சவுத் ஏஷியாவில் இந்த ரிஸ்க் ரிடக்ஷன், பேரிடர் குறைப்பு அப்படிங்கிறது மேனேஜ் பண்ணுறதுக்கான சென்டர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் ஒர்க்கிங் ஆன் வேரியஸ் டைமென்ஷனல் ஆஃப் ரிஸ்க் ரிடக்ஷன், டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட்டை இங்கே நடத்திட்டுருக்குறாங்க. சரியா, ஸோ இவங்க ஒரு டீமாக இதை நடத்திட்டுருக்குறாங்க. அடுத்து இஸ்ரோ. இந்த இஸ்ரோ அப்படிங்கிறது என்னவா இங்கே ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா, சார்க் சேட்டிலைட் இஸ் எ ப்ரொபோஸ்டு கம்யூனிகேஷன் கம் மெட்டியாரலஜி satellite by Indian Space Research Organization ISRO for the SAARC region.
இஸ்ரோ அமைப்பு, சார்க் ரீஜியன் இவங்களுக்காக இந்த செய்தி தொடர்பு வானிலை ஆய்வுக்கான சார்க் செயற்கைக்கோளை வந்துட்டு செலுத்ததா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா, ரைட். அடுத்தது எப்படி நம்ம நாம் அப்படிங்கிறதுல வந்து மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ் இருக்காங்களோ அதே போல் சார்க் அப்படிங்கிறதுலையும் மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. யாரெல்லாம் இதில் மெம்பராக இருக்காங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், மால்தீவ்ஸ், பாகிஸ்தான் அண்டு ஸ்ரீலங்கா 8 நாடுகள் வந்து இதில் மெம்பர் கண்ட்ரீஸாக வந்து இருக்காங்க. அடுத்து ஃபாரின் பாலிசி. இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா 2 மார்க்லேயும் 1 மார்க்லேயும் கேட்கக்கூடிய கொஷின்ஸு. சரியா, ஸோ சார்க் மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னா 8 நாடுகள். ரைட். அடுத்து ஃபாரின் பாலிசி. ஸோ இந்த ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா, ஃபாரின் பாலிசி இது மற்ற நாடுகளோட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சிங்கிள் கண்ட்ரியை வந்துட்டு ஒரு ரொம்ப கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்திகளுடைய கலவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், உத்திகள், கேர்ஃபுல்லி ஃபார்முலேட்டட், வடிவமைக்கப்பட்ட பை நேஷன் ஃபார் மெயின்டைனிங் ரிலேஷன்ஷிப் வித் அதர் நேஷன். ஒரு நாடு பிற நாட்டோட சரியான ஒரு நல்ல உறவை வந்து ஏற்படுத்திக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிப்ளமசி, ராஜதந்திரம் அப்படின்னு சொல்கிறது. டிப்ளமசிங்கிறது ராஜதந்திரம். இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஃபாரின் பாலிசி ஆஃப் அ ஸ்டேட். ராஜதந்திரம் அப்படின்னா ஒரு அரசு வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்திக்கக்கூடிய கருவியாக இந்த டிப்ளமசிங்கிறத யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்த டாப்பிக்கு கான்டெம்பரரி கான்டெக்ஸ்ட், சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் தற்கால சூழல் மாற்றம் அப்படிங்கிறத பற்றியும் அதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ரைட். அடுத்து பார்த்ததுல இதில் ஹெட்டிங் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் இவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பாலிசியை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெய்பர்ஹுட் ஃபஸ்ட்டு பாலிசி இதுதான் முதல்ல பார்க்கக்கூடியது. என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய நெய்பர்ஹுட் கண்ட்ரியினுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களுடைய கல்ச்சரல் இன்டெகிரிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வந்து ஒரு சென்டராக எடுத்து அவங்க கூட நம்ம ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஃபாரின் பாலிசியினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. பக்கத்து நாடு, அந்த நாட்டுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களுடைய கல்ச்சர் என்னங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது. செகண்ட் ஒன் இந்தியன் ஓஷன். ஸோ இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய இந்த மால்தீவ் உள்ளிட்ட நாடுகளுக்கும் வந்துட்டு பொலிட்டிக்கல் பேசிக்காகவும் டிப்ளமசி ப்ரியாரிட்டியை இந்தியா வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா, ஸோ ராஜதந்திர முன்னுரிமை அப்படிங்கிறதையும் வந்துட்டு இந்தியா கொடுத்துருக்குறாங்க. அடுத்த தேர்டு இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி அப்படின்னு வரும்பொழுது நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸை வந்து சென்டர் பண்ணினதாக இருக்குது. ஸோ இது வந்து டெவலப்மெண்ட்டுக்கான கோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டுக்கான கோல் அப்படிங்கிறது பீஸ்ஃபுல், அமைதியான, நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கான இந்த கோல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஸ்டெப்போடு நடத்தியிருக்கிறாங்க? பாலிசி ஸ்டீம்ஸ் ஃப்ரம் த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் எ பீஸ்ஃபுல் periphery is essential for India to achieve her multifarious developmental goals. சரியா, ஸோ இங்கே வந்துட்டு அவங்க அமைதியான முறையில் தன்னுடைய வளர்ச்சிக்கான இலக்கு அப்படிங்கிறத அடையணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஃபோர்த்து பார்த்ததுன்னா இந்தியா நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸோட வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆதரவு டிபெண்ட்டை வந்துட்டு கொடுக்கணும். என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா நீட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிசோர்ஸஸ், வளங்கள் அடிப்படையில், எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு ட்ரைனிங். ஸோ இதை காரணமாக வச்சு அவங்களுக்கான சப்போர்ட்டு அஸ் நீட், அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. கடைசியாக இங்கே வந்துட்டு டூல்ஸு, இங்கே கிரேட்டர் கனெக்டிவிட்டி அண்ட் இன்டகிரேஷன் இஸ் ப்ரொவைட்ஸ் ஸோ ஹேஸ் டு இம்ப்ரூவ் டு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ், பீப்புள், எனர்ஜி, கேபிட்டல் அண்ட் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் கொடுக்குறாங்க. கூட்ஸு பொருட்கள், பீப்புள் மக்கள், எனர்ஜி ஆற்றல், கேபிட்டல் மூலதனம் அண்ட் இன்ஃபர்மேஷன் தகவல். ஸோ இதை எளிமையாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு இணைப்பாகவும் வந்துட்டு இந்த நெய்பர்ஹுட் ஃபஸ்ட்டு பாலிசி அப்படிங்கிறத வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது
பிரிட்ஜிங் டிப்ளமசி அண்ட் டெவலப்மெண்ட். செகண்ட் ஒன் அரச தந்திரம் மற்றும் வளர்ச்சியை இணைத்தல் அப்படிங்கிறது எப்படி செஞ்சிட்ருக்குறாங்கன்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய இன்டர்னல் டொமஸ்டிக் பாலிசியில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஒன்று க்ரோத் அண்ட் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டு தான் வந்து முக்கிய நோக்கமாக எடுத்திருக்கிறாங்க. அடுத்து இதுக்காக என்னென்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா டெக்னாலஜிக்கல் எய்ட் அப்படிங்கிறத வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. லிவரேஜ் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் ஃபார் இந்தியாஸ் domestic development. This includes improving technological access. செகண்ட் ஒன் சோர்சிங் கேபிட்டல், மூலதனம் அப்படிங்கிறத வாங்கணும். அடுத்தது கெய்னிங் மார்க்கெட், சந்தைகளை வந்துட்டு வாங்கணும். அடுத்தது செக்யூரிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அரச தந்திரமாக எடுத்து செஞ்சிட்ருக்குறாங்க. சரியா? அடுத்தது தேர்டு ஈஸ்ட் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, லுக் ஈஸ்ட் டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது. என்ன இது அப்படின்னு பார்த்துச்சுன்னா கிழக்கு நோக்கு அப்படிங்கிறதுல இருந்து கிழக்கு செயல்பாடு அப்படிங்கிற கொள்கைக்கு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறி இருக்கிறாங்க. என்ன மாதிரி? நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலிருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. சரியா? ஸோ வடகிழக்கு இந்தியாவிலிருந்து என்ன ஆரம்பிக்குது? சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படிங்கிறது வந்து ஆரம்பமாகுது. ரெண்டாவதாக மியான்மர் இந்தியாவுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் ஏஷியன் கண்ட்ரீஸ்னுடைய இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் ஒரு பிரிட்ஜ், பாலமாக இருக்குது அப்படின்னா அது மியான்மர் தான். இந்தியாவுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்னுடைய இந்த ஆர்கனைசேஷன் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் பிரிட்ஜாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்ததுன்னா அது மியான்மர். அடுத்து இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஏஷியாவினுடைய இன்டகிரேட்டட் ரீஜியனாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் இண்டோ பசிபிக் ரீஜியனில் ஒரு ஸ்டேபிள் அண்ட் மல்டிபோலார் பேலன்ஸ் ஆஃப் பவர் in the Indo-Pacific and to become an integral part of Asia அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதனுடைய நோக்கம் ஆசியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இண்டோ பசிபிக் ரீஜியன்னு வரும் பொழுது ஸ்டேபிள், நிலையான மற்றும் மல்டிபோலார், பல்முனை சமநிலையை வந்துட்டு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அடுத்து இந்த பாலிசி ஏஷியா அண்ட் ஈஸ்ட் ஏஷியா இந்த கண்ட்ரீஸில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. சரியா? ஸோ இது எந்தெந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி, கமர்ஷியல் அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட், இது பேசிக்காக தான் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அடுத்தது எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி. இங்கே பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார காரணிகள் தான் வந்துட்டு இங்கே இந்தியாவுடைய வளர்ச்சி. ஸோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு தான் வந்து மெயின் டார்கெட்டாக இருக்குது. இதில் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மெயினான விஷயமாக இருக்குது. நம்ம ரிலேஷன்ஷிப் எந்த நாட்டோட நம்ம ஃபாரின் பாலிசியை க்ரியேட் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ இதில் ஈக்குவல் அண்ட் ரேப்பிடு, ஸோ சமமான அதே சமயம் விரைவான ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்துட்டு இந்தியா அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரைமரி கோலாக எடுத்திருக்கிறாங்க. அதே போல் இந்த வளர்ச்சியில் வந்துட்டு எந்த விதத்துலேயும் நம்மளுடைய பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்பாயில் ஆகக்கூடாது. அமைதியும் பாதுகாப்பும் குறையாத அளவுக்கு இந்த வளர்ச்சியை வந்து உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இதுக்கு அடிப்படை தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒன் எக்கனாமிக் க்ரோத். ஃபஸ்ட்டு தேவைப்படக்கூடியது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, அடுத்தது மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி, லிங்கேஜ், mobility of personnel, fair global governance and a stable and fair environment conducive for growth. இதுதான் வளர்ச்சிக்கான உகந்த வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னலாம்? பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், மார்க்கெட், சந்தை,
கேபிட்டல் மூலதனம், டெக்னாலஜி தொழில்நுட்பம், அடுத்தது லிங்கேஜ் மரபு பிணைப்பு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு அடுத்தது மொபிலிட்டி ஆஃப் பர்சோனல் பணியாளர் திறன் அப்படிங்கிறது. அடுத்தது ஃபேர் குளோபல் நியாயமான உலகளாவிய நிர்வாகம். இது எல்லாம் தான் பொருளாதார வளர்ச்சியை வந்து நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அடுத்தது இந்தியா ஆஸ் எ லீடிங் பவர், இந்தியா ஆஸ் அ லீடிங் பவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதை வச்சு இந்தியா வந்து வழிகாட்டும் சக்தியாக இருக்குது அப்படின்னா G20 கண்ட்ரிஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம் கிரேட், ஞாபகம் இருக்கா? G20 கண்ட்ரிஸ். ஸோ இந்த G20 கண்ட்ரீஸ்லேயும் ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்லேயோ பிரிக்ஸ்லேயோ வந்துட்டு இந்தியா இப்போவும் என்னவா இருக்குது? மெம்பர் கண்ட்ரியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மெம்பர் கண்ட்ரியாக இருக்கிறது இதனுடைய ரேப்பிட் இன்க்ரீஸுக்காகவும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோடவும் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 3 விஷயம். ஒன்று G20, அடுத்தது ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்டு, பிரிக்ஸ், இதில் மெம்பர் கண்ட்ரியாக இருக்கிறது தான். சரியா? அடுத்தது யூஎனில் வந்துட்டு இந்த யுஎன்ஓவில் வந்துட்டு ஒரு பெர்மனெண்ட் மெம்பர் கண்ட்ரியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஆஸ்பயர், வேறு விருப்பமாக வந்து இருந்துகிட்ருக்கு. சரியா? ரைட். அடுத்தது இங்கே வந்துட்டு டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டொமஸ்டிக் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி. டிஃபரன்சஸ் ரெண்டு, உள்நாட்டு கொள்கைக்கும் வெளிநாட்டு கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உள்நாட்டு கொள்கை டொமஸ்டிக் பாலிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, ஒரு நாடு தன்னுடைய நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விவகாரங்கள் தொடர்பாக எடுத்துக்கிட்ட பாலிசி கொள்கை என்னவோ அதை தான் வந்துட்டு டொமஸ்டிக் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவுக்குள்ளே என்ன மாதிரியான கொள்கைகளை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா அது டொமஸ்டிக் பாலிசி. ஸோ டொமஸ்டிக் பாலிசி இஸ் த நேஷன்ஸ் பிளான் ஃபார் டீலிங் இஷ்யூஸ் வித்தின் இட்ஸ் ஓன் நேஷன். நம்ம சொந்த நாட்டுக்குள்ளே எடுக்கக்கூடிய கொள்கை. அதுவே வெளியுறவு கொள்கை ஃபாரின் பாலிசி அப்படின்னா என்ன? ஃபாரின் பாலிசி இஸ் த நேஷன்ஸ் பிளான் ஃபார் டீலிங் வித் அதர் நேஷன்ஸ். வெளியுறவு கொள்கைங்கிறது நம்ம நாடு பிற நாடுகளோட அவங்க நாட்டு விவகாரங்கள்லையும் வந்துட்டு நம்ம நாட்டு விவகாரங்களையும் சேர்த்து சமன்படுத்தக்கூடிய ஒரு தொடர்பாக வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம், குறிப்பிட்ட சில விஷயங்களுக்காக. அடுத்து டொமஸ்டிக் பாலிசி அப்படின்னு பார்த்தா எதெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே உருவாக்கக்கூடிய கொள்கைகள் அப்படின்னு பார்த்ததுன்னா, ஒன்றா டொமஸ்டிக் அஃபேர்ஸ், சோஷியல் வெல்ஃபேர், ஹெல்த் கேர், எஜுகேஷன், சிவில் ரைட்ஸ், எக்கனாமிக் இஷ்யூஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். இதில் மட்டுமே உள்நாட்டு அளவில் கொள்கைகளை உருவாக்குச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டொமஸ்டிக் பாலிசின்னு சொல்லுவோம். அதுவே ஃபாரின் பாலிசின்னு வரும்போது ட்ரேடு, வாணிபம், டிப்ளமசி, அரசு தந்திரம், சாங்ஷன், தடுப்பு நடவடிக்கைகள், டிஃபென்ஸு, intelligence and global environments are the types of foreign policy. பாதுகாப்பு, உளவுத்துறை, உலகளாவிய சூழல். ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து டீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஃபாரின் பாலிசின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதோட இந்த லெசன் ஓவர். இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, இந்தியா வந்துட்டு இப்போது நமக்குள்ளே வந்துட்டு நிறைய அம்பாசிடர்ஸ், தூதரக உறவுகள் அப்படிங்கிறத வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு பல நாடுகளோட. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி அப்படின்னு பார்த்துச்சுன்னா அது இந்தியா. பாப்புலஸ் கண்ட்ரினா அது இந்தியா. அதே போல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தாலும் அது இந்தியா. ஸோ இந்த மாதிரி ரேப்பிட் இன்க்ரீஸை கொடுத்துட்ருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒரு இடத்த பிடிச்சிருக்குது. இது வந்து மிலிட்ரி அலையான்ஸ் கிடையாது, இருந்தாலும் மற்ற நாடுகளோட போர்த்திறனுக்கு தகுந்த மாதிரி இந்தியாவும் வந்துட்டு இதில் வளர்ந்து வரக்கூடிய பட்டியலில் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு பீஸ், இண்டிபெண்ட், டெவலப்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஸ், இதை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுடைய டெவலப்மெண்ட் இருந்துகிட்ருக்கு. சரியா? அதே போல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் தேர் இஸ் நோ பர்மனண்ட் ஃப்ரெண்ட் அண்ட் நோ பர்மனண்ட் ஃபாய், ஒன்லி த இன்ட்ரெஸ்ட் ஆர் பர்மனண்ட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாது. எதை மட்டுமே பார்க்குறாங்க அப்படின்னா வெல்ஃபேர், நலன்கள் அப்படிங்கிறது மட்டுமே வந்து நிரந்தரம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே இந்தியா வந்து இந்த ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறத பல நாடுகளோடு ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த லெசன் ஓவர். இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லெசனில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.